அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மதியோட அம்மா அப்பாலாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. மணி 6 மணி ஆகுது. இன்னும் மதி வீட்டுக்கே வரலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அவளை காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னோம். ஆனால் அவள் எதுக்காக காலேஜுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்கவும், அவன் நம்ம சொன்னா கேட்டுப்பாளாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா காஞ்சனாவும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுடைய தங்கச்சி இருந்துட்டு இப்போலாம் செமஸ்டர் போயிட்டுருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்தே ஆகணும். அக்கா இப்படி எடுக்காம விடும். அதனால தான் அக்கா கிளம்பி போயிருக்கு அப்படின்ற மாரி மதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சரி நான் எதுக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மதி வந்து ஃபோன் பண்றாங்க. மதி தாங்க ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. "உனக்கு 100 ஆயுசுடி. இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். ஆனா, அதுக்குள்ளேயே நீயே ஃபோன் பண்ணிட்ட. அம்மா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரல. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன்." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. "உங்க வீட்டுக்கு போறியா? அந்த வீட்ல தான் பிரச்சனை இருக்கு. நீ வெளிய உட்காந்துக்கிட்டு இருந்த. உங்க அப்பா உன்ன கூட்டிட்டு வந்தாரு. சரி ஒரு 2 பிரச்சனை முடியிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டுமேன்னு பார்த்தா, நீ எதுக்குடி சொல்லாம கொள்ளாம அந்த வீட்டுக்கு போன? அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சும்மாவே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீ உட்காந்துட்டு இருக்க. நாங்க அங்க வந்துட்டே இருக்கணுமா?" அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. "யாரும் எங்கேயும் வர தேவையில்ல. நான் காலேஜில வேலை செஞ்சுட்ருக்கிறம்போது, அவரு பிரச்சனைலாம் வேண்டாம். நீ நம்ம வீட்டுக்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால தான் நான் பேசாம கிளம்பி இங்க வந்துட்டேன். நீங்க யாரும் என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராமச்சந்திரன் இருந்துட்டு, மதியம் அந்த வீட்டுக்கு போனதில எனக்கு துளிக்கூட விருப்பம் இல்ல. நம்மளுடைய சுயநலத்துக்காக மதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நம்மளுடைய தப்பு தான். ஆனா மதியோட வாழ்க்கை எப்படியேனா போட்டும்னு சொல்லி நம்மளால விட முடியாதுல்ல. அதனால நான் போய் மதிய பார்த்துட்டு வந்துடுறேன். மனசு ஏதோ ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் மதி இருந்துட்டு நம்ம ரேவதியோட பிள்ளைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ தான் எழுதணும், அவ்வளோதான், லாஸ்ட் கொஸ்டின் தானே, இதை மட்டும் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதானே அத்தை, நான் போய் விளையாடட்டுமா? தாராளமாக போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கிச்சனில் ரேவதியும் பாப்பாவும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ மதி போய் நிற்கிறாங்க. "ஏதாவது வேணுமா?" "இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. "நீ போயிட்டு அண்ணன் கூட விளையாடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி பாப்பாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும்னு எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. அவரு ஃபோன் பண்ணி என்ன தப்பா பேசினாரு. அதனால கோவப்பட்டு நானும் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா கடைசியில அங்க இன்ஸ்பெக்டர் வந்ததுனால நான் போட்ட எல்லா பிளானுமே சொதப்பி, அது வேற ஒரு பக்கம் போயிடுச்சு. அதனால தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாரி ஆயிடுச்சு. மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமா? அது எல்லாமே எனக்கும் தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன். நீ வீட்ல தேவையில்லாததுக்கே எங்க அம்மா சண்டை போட்டாங்க. நீயும் சுரேஷும் உன்னை வெளியே போக சொன்னதுனால நீயும் வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. எந்த தப்பும் செய்யாமல் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உங்களவா சொல்கிறீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறேங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ விடு. எங்கள் அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்க, அது எதையும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியம் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் மலர் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கியராஜ் நீ சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. இதை அந்த பக்கம் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதிய வந்து ரேவதி வந்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கிற விஷயம் இழுத்து இழுத்து 2 நாள் போய் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மதி வந்து பேசணுன்னு வந்தா. ஆனா நான் தான் முகம் கொடுத்து கூட பேசவே இல்ல. எனக்கு தான் சுயமரியாதை இல்லன்னு
தெரியும். ஆனா, ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு, மதி பாவங்க. அந்த வீட்ல அவளுக்குன்னு சப்போர்ட்டா நான் மட்டும் தான் இருப்பேன். இப்ப நானும் சப்போர்ட்டா இல்ல, முகத்த திருப்பிட்டு போறேன்னு தெரிஞ்சா, அவ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன வேணுன்ட்ட பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியராஜ் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, "வெந்நீர் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வைக்கிறேன் அத்த" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாக்கியராஜ பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. "போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத குடும்பம்டா என் குடும்பம். கடைசியில என்னையும் உங்க அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. "கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த, அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர அவங்க கேட்ட மாரி வச்சு குடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாக்கியராஜும் அதே மாதிரி லக்ஷ்மி இந்த பக்கமும் அவங்க அப்பாவையும், அம்மாவையும் சமாதானம் பண்ணிட்டுருக்காரு. அ "எங்க குடும்பத்தில யாருமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனதில்ல. இதுவரைக்கும். மழைக்காக கூட நாங்க ஒதுங்குனது கிடையாது. ஆனா, திடீர்னு சுரேஷும் வந்து போலீஸ் ஆன உடனே எப்படி பார்க்கறது? எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் இருந்தோம். ஆனா, அவன் அதிகாரியா தானே போறான்னு சொல்லிட்டு மனச நாங்க தேத்திக்கிட்டோம். ஆனா, கடைசியில இன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூனி குறுகி போய் நின்னுட்டுருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா வராங்க. "உள்ள வரலாமான்னு?" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "நல்லபடியா பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க பொண்ணு எங்கள நல்லபடியா வர வச்சுட்டா. அங்க அத்தன பேருக்கு முன்னாடி நாங்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கூறி குறுகி போய் நின்னுட்டுருந்தோம்" அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. "எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க" அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மதியோட அப்பாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.